அனைவருக்கும் வணக்கம். லாபம் நஷ்டம் சாப்டர்ல நீங்க நம்ம 11ஆம் சம்ல இருந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? நேற்று ஒரு 10 சம் தான் பார்த்திருப்போம். இப்போ 11ல இருந்து எல்லா மாடலும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்துங்க. ஒரு மனையானது ரூபாய் 18,700க்கு விற்கப்படும் பொழுது 18,700க்கு விற்கப்படும் பொழுது ஓகேங்களா விற்கிறாங்க 15% நஷ்டமாவது. புரியுதா பாருங்க, அந்த அமௌண்ட்டுக்கு வித்தா 18,700க்கு விற்கும் பொழுது 15% நஷ்டமாகுது. நேற்றே சொல்லி கொடுத்துட்டோம், அந்த வீடியோ எல்லாமே இருக்கும். 15% நஷ்டம்னு சொன்னாலே 100ல இருந்து கீழே கழிச்சிடணும். 100ல இருந்து 15 கழிச்சு எடுத்துக்கணும். அதுதான் இந்த வேல்யூ சொல்லிட்டு ஓகே நடத்தி முடிச்சாச்சு. அடுத்தது இப்ப என்ன கேட்கறாங்கன்னா 15% லாபம் அடைய அந்த மனையை என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்கறாங்க. கொஸ்டின் தான் இவ்வளவு பெருசு. ஓகேவா? ஆன்சர் நம்ம அப்படி ஒன்லைனா போட்டுடலாம். சிம்பிளா போடலாங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் புரியணும் இந்த அமௌண்ட் எதுக்கு சொல்லியிருக்காங்க, எதுக்கு ஈக்குவல் பண்ணணும்னா இந்த அமௌண்ட் விற்கும் பொழுது 15% நஷ்டமாவது இல்ல, 5% நஷ்டமாவது. அப்ப நஷ்டன்ற வார்த்தை வந்தாலே 100ல இருந்து கீழே வந்துடணும். ஓகே, 100ல இருந்து 15 கேஸ்டா கீழே 85 வந்துருமா? ஒருவேளை லாபம் சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 15 லாபம் சொல்லியிருந்தாங்கன்னா 100ல இருந்து 15 கூட்டிட்டு மேல போயிடணும், 115 எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல நஷ்டம், அதனால 100ல இருந்து 15 கழிச்சிடணும். அப்ப கழிச்சா எவ்வளோ? அப்ப இந்த 85% தான் அந்த அமௌண்ட் 18,700. புரியுதா பாருங்க, 85% தான் அவங்க சொன்ன அந்த அமௌண்ட் ஈக்குவல். ஓகே, வேணா 15 கழிச்சிடணும் நட்டம் மேல. என்ன கேட்கறாங்கன்னா நம்மள்ட்ட உண்மை விலை கேட்கல, அடக்க விலை எல்லாம் கேட்கல. ஓகேவா? அதெல்லாம் அசல் விலை எல்லாம் ஒண்ணுதான். இப்ப 15% லாபமா அப்ப டைரக்டா கேட்கறாங்க. லாபன்ற வார்த்தைனாலே 100ல இருந்து அதிகமா போகணும். அப்ப 100ல இருந்து 15 கூட்டினா 115 எவ்வளோன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான், இதான் கொஸ்டின் மார்க். இது எழுதி தெரியுதான்னு பாருங்க. எழுதி கணக்கு அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம எழுதுவோம், அது நடத்தியாச்சு. ஓகேங்களா? புரியுதா பாருங்க. அப்ப மேலே கீழே அடிச்சுக்கலாம், சைட்ல அடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப அடிக்கலாங்களா? இது 5 அடிக்கலாங்களா? அப்ப இது அடிக்கிற 5 அடிச்சா 4 5 5 மீதி 3 மீறும். அப்ப 35 தெரியுதா? 7 5 35. இங்க அடிச்சீங்கன்னா 2 5 10 3 5 15. ஓகேவா? 2 5 10 3 5 15. அப்ப 23 இருக்கு, இங்க 17 இருக்கு. அடிக்க முடியாது. 17 இங்க அடிக்கலாம் ஈஸியா. ஓகேவா? ஒரு 17 17 இங்க அடிச்சீங்கன்னா ஒரு 17 17 மீதி 1 மீறும். திருப்பி ஒரு 17 17 2 0 சேர்த்துக்கிட்டேன். பாத்தீங்கன்னா 1100ஐயும் குறுக்குல பெருக்க தானே முடியும், 23ஐயும் பெருக்கணும். ஓகேவா? அதாவது 23ஐயும் 1100 ஃபர்ஸ்ட் 11 பெருக்கிட்டு 2 0 கடைசியா சேர்த்துக்கலாம். 11 பெருக்கிட்டு கடைசியா 2 digit 0 சேர்த்துக்கலாம். அப்ப 23 23 3 5 25 ஓகேவா? ஆன்சர் பாத்தீங்கன்னா 25300. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா பாருங்க. ஓகே, வருது 12ஆம் சம் போடலாம். 12ஆம் சம் பாருங்க. ஒரு நபர் 1 டசன் பொம்மைகளை, 1 டசன் ஓகேங்களா, 1 டசன் பொம்மைகளை ரூபாய் 375க்கு வாங்குகிறார். பின் ஒரு பொம்மையை ரூபாய் 33க்கு விற்கிறார். 33 ரூபாய்க்கு ஒரு பொம்மையை விற்கிறாங்க. ஏனெனில் இதில் ஏற்படும் லாப சதவீதம். ஓகேவா? லாப சதவீதம் கேட்கறாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான மாடல். இந்த மாதிரி டசன் அப்படின்னு வந்தாலே ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஒரு டசனா 12 பொருள். எல்லாருக்கும் தெரியும், ஒரு டசனா 12 பொருள். ஒரு டசனை தான் 375 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகேவா? நம்மள்ட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. அழகா வாங்கிய விலையும் இந்த கணக்குல வாங்கிய விலையும் இருக்கும், விற்ற விலையும் இருக்கும். ஈஸியா முத நடத்தினால இந்த சாப்டர் முத கணக்கு அதே மாடல் தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு டசன் அது 12 பொருளா? அப்ப பாருங்க 12 பொருள். ஓகேவா? அதுதான் எவ்வளவு கேட்டிருக்காங்க? 375 ரூபாய்க்கு 12 பொருளை 375 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்ப இது வந்து நமக்கு சிபி, இதான் நமக்கு வாங்கிய விலை. இது புரியுதா பாருங்க. சிபினா வாங்கிய விலை. அதான் 12 பொருள் 375 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இருக்கட்டும், 12 பொருள். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொம்மையை 33 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேவா? மொத்தமா 12 பொருள் தான் நம்மள்ட்ட கையில இருக்கிறது. 12 பொருள் தான். ஓகேவா? 12 பொருளை இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு திருப்பி எப்படி தெரியுமா வைக்கிறீங்க? ஒரு பொருளை 33 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஓகேவா? அப்ப 12 பொருள் எவ்வளவுன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஒரு பொருள் தான் 33 ரூபாய்க்கு விற்கிறோம், விற்கிறது. அப்ப 12 பொருள், அப்ப ஒரு பொருள் தான் 33 ரூபா. 12 பொருள் 33 எவ்வளவு வருது பாருங்க? 36 36 3 2 6 9 396. ஓகேவா? அப்ப 12 பொருளை 375க்கு வாங்குறீங்க. அதே 12 பொருளை ஒரு பொருள் 33 வித்து மொத்தம் 12 பொருளையும் 391 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப நம்மள டைரக்டா வாங்கிய விலை 375. ஓகேவா? 396 கண்டுபிடிச்சிருக்க. வருது வந்து இது என்னது? எஸ்பி. இது வந்து விற்ற விலை. புரிஞ்சிச்சா கணக்கு? அவ்வளவுதான், ஈஸி. அவ்வளவுதான். வாங்கிய விலை 375, விற்ற விலை 396. இதுக்கப்புறம் எங்கேயுமே போக தேவையில்ல. அவ்வளவுதான். இது ரெண்டு தெரிஞ்சாலே போதும். நம்மள்ட்ட அவங்களே லாபம் சொல்லிட்டாங்க. லாப சதவீதம் நம்மள கேட்கறாங்க. ஓகேவா? ஏன்னா லாபம்னா 375க்கு வாங்கி அப்ப 396 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்ப அதிகமா தான் வச்சு வித்திருக்காங்க. மறுபடியும் லாபம் தான். ஓகேவா? அப்ப கவனிங்க, எப்பயும் எப்படி போடுவோம்? 100 தான் அடக்க விலை எழுதுவோம்ல. 100 தான் அடக்க விலை. எவ்வளோ? 375 தான் அந்த அடக்க விலை. சிபி 100 தான் சிபின்னு போடுவோம், அடக்க விலைன்னு போடுவோம். ஆல்ரெடி நடத்திட்டோம். ஓகேவா? அடுத்து இங்க என்ன போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க கொஸ்டின் மார்க் அதான் கேட்கறாங்க. இங்க யாரை போடுவோம்னா வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் தான் இங்க தூக்கி போடுவோம். ஓகே, ஆல்ரெடி நடத்தியாச்சு. அப்ப போடுங்க 396க்கும் 375 டிஃபரெண்ட் பாருங்க.
1 2. அப்ப 21 ரூபா தான், வெறும் 21 ரூபா தான். ஓகேவா? அப்ப அந்த 21 ரூபா தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? 21 ரூபா தான் லாபத்தொகை. லாப சதவீதம் அதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அடிக்கலாங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இதையும் 5 அடிச்சிடலாமா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும். படிச்சீங்கன்னா 25 100, 25 100. இதில் 5 அடிச்சிங்கன்னா பாருங்க 7 5 35, 7 5 35, மீதி 2 மீறுது 5 5 என்னது 25. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இதை இங்க அடிக்கவே முடியாது, இதை இங்க அடிக்க முடியாது. இதை ஃபர்ஸ்ட் குறுக்குல பெருக்கணும். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் குறுக்குல பெருக்கலாம், இல்ல திருப்பி அடிக்கலாம். பாருங்க, இதை 4 5 20, இது அடிச்சிங்கன்னா எவ்வளவு வருது? 5 5 75. ஓகேவா? அதாவது இதை அடிக்கிறதுலாம் சிம்பிளிஃபிகேஷன் நீங்க எல்லாருமே போடலாம். ஓகேவா? இப்ப பாருங்க 3 அடிக்கலாமா? 7 3 21, இது அடிச்சிங்கன்னா 5 3 15. ஓகேவா? இதுக்கப்புறம் எதுவுமே அடிக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் குறுக்கில் பெருங்க. 7 4 பெருக்குனா 28, 7 4 28 டிவைட் பை 5. இது 5 தானே? அப்போ ஆன்சர் பாருங்க 28 5ஆல வகுத்தா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ 5 5 25, மீதி 3 வரும். புள்ளி 0 போட்டால் 6 5 30. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5.6%. இப்படி எடுத்துக்கலாம். இல்லை கலப்பினமா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கலப்பினா அது 5 5 25 3 6. ஓகேவா? தப்பு, இப்படி போகணும், கீழே 5 வரணும். அப்போ 5 25 28 பை, அப்போ 5 3/5 ஆன்சர் தான் கலப்பினம். அதாவது 5 3 5 இதான் கலப்பினம். ஓகேங்களா? ஆக மொத்தம் இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் நீங்களே போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா அடிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. கணக்கு பார்த்தீங்கன்னா இதுதான், வாங்கி விலையும் கிடைச்சிரும், விச்ச விலையும் கிடைச்சிரும். ஒரு நிமிஷம் ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு பார்க்கலாம். 13வது கேள்வி பாருங்க. ஒரு வியாபாரி 70 கிலோகிராம் உருளைக்கிழங்கை ரூபாய் 420க்கு வாங்குகிறார். அப்ப தெளிவா கொஸ்டினை பார்த்தோம். அப்ப எவ்வளவுக்கு வாங்குறாங்க, எப்படி விற்கிறாங்க, இதெல்லாம் ஒரு முக்கியமான மாடல் கேள்வி. எப்படின்னா போன கொஸ்டின் டசன்ல பார்த்தோமா? இப்ப பாருங்க 70 கிலோ, அந்த மொத்தத்தையுமே 70 கிலோ உருளைக்கிழங்க 420 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாங்கும் விலையும் தெரிஞ்சிருது, விற்கிற விலையும் தெரிஞ்சிருது. அதை வச்சு சிம்பிளா ஒன்லைன் என்ன பண்ணலாம், நம்ம அழகா நம்ம போட்டு போயிடலாம். இதுக்கு நிறைய ஃபார்முலாம் போடுறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? அப்ப வாங்கிய விலை என்ன சொல்லுவோம், நம்ம சிபின்னு சொல்லுவோமா? சிபினா வாங்கிய விலை, வாங்கிய விலை அதான் சிபி, காஸ்ட் பிரைஸ். தமிழ்ல வாங்கிய விலைன்னு சொல்லுவாங்க, இல்ல உண்மை விலை, அடக்க விலை, அசல் விலை எல்லாம் சொல்லுவாங்க. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 420 ரூபாய். ஓகேவா? இதுதான் வாங்கிய விலை. 420க்கு வாங்கியிருக்காங்க. எப்படி விற்கிறாங்கன்னா, நம்மள்ட்ட மொத்தமா 70 கிலோ தான் வச்சிருக்காரு. அவர் கையில இருக்கிறது 70 கிலோ தான். ஓகேவா? அடுத்து என்ன பண்றாருன்னா 70 கேஜியும் 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு 1 கிலோ உருளைக்கிழங்க 6.50 பைசா, அதாவது 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. அந்த 70 கிலோல 1 கிலோ எப்படி விற்கிறாருன்னா 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? அப்ப 70 கிலோவுமே இப்படிதான் வித்துருக்கணும். ஓகேவா? அப்ப இதுல லாப சதவீதம் கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், வாங்கி விலை தெரிஞ்சு போச்சா? அப்ப 1 கிலோ தான் 6.50 வித்துருக்காருன்னா, அப்ப கவனிங்க 70. அப்ப இந்த 6.50 பைசாவை 70 கிலோவையும் பெருக்கலாமா? 1 கிலோ தான் 6.50 பைசானா 70 கேஜி பெருக்கிட்டா நமக்கு எவ்வளவு மொத்தமா வித்தான்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப ஈஸியா முடிஞ்சிடும். அப்ப பெருக்குங்க 0 0 0, 7 பெருக்குனா 0, மீதி 45. ஓகேவா? அப்ப 0 0 0 5 5 4. அப்ப 2 ஸ்தானம் புள்ளி இருக்கா? அப்ப 2 0 புள்ளி வச்சு எடுத்துட வேண்டியதான் 0. அப்ப ஆன்சர் 455 ரூபா. அப்ப விற்ற விலை பாத்தீங்கன்னா 455 ரூபா. அப்ப இந்த கணக்கே பார்க்காதீங்க, இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் இதுதான் பார்க்கணும். இந்த கணக்குல சொல்ல கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? வாங்கிய விலை 420, விற்ற விலை 455. கம்மியாக வாங்கி அதிகமா வித்திருக்காங்க, கண்டிப்பா லாபம் தான். நமக்கே லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்களே, அவங்களே லாபம்னு சொல்லிட்டாங்க. சதவீதம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப ஈஸியா போட்டலாங்களா? அப்ப நம்ம ஸ்டெப் போடுவோம்ல. அப்ப 100 தான் யார் எடுத்துப்போம்? அடக்க விலை தான் எடுத்துப்போம். வாங்கிய விலை தான் 100ன்னு எடுத்துப்போம். வாங்கிய விலை எவ்வளோ? 420, 420 ரூபாய். 100 எப்பயுமே அப்படிதான் எடுப்போம். ஓகேவா? இந்த சாப்டர் ஃபுல்லாவே அப்படியே நடத்தின கணக்கு ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். 100 தான் எடுக்கணும். 100 தான் இந்த 400 எடுத்துக்கிட்டு இங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இது யாருக்கான இடம் சொன்னீங்கன்னா, வாங்கிய விலைக்கும் மிச்ச விலைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வரும் பாருங்க. ஓகேவா? டிஃபரன்ஸ் இங்க போட்டீங்கன்னா அடிச்சாலே ஆன்சர் கிடைச்சிரும். கவனிங்க. அப்ப டிஃபரன்ஸ் பாருங்க, ரெண்டுத்துக்கும் 35 ரூபா நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப 35 ரூபா தான் டிஃபரன்ஸ். இதுல கழிச்சா 35 வருதா பாருங்க. 35 ரூபா வருதுங்களா? ஆமா, 50 35 அடிக்கலாமா? கேன்சல் பண்ணுங்க. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல். ஓகேவா? திருப்பி எப்படி அடிக்கலாம்? 5 7 35, 7 அடிக்கிறான். 5 7 35. இங்க அடிச்சீங்கன்னா 6 7 42. ஓகேவா? திருப்பி எப்படி அடிக்கலாம் பாருங்க. இந்த 5 ஃபர்ஸ்ட் நீங்க பிரிக்கலாமா? 5 × 10 50, 5 10 50. ஓகேவா? அப்ப 5 10 50, 50 டிவைட் பை 6. ஏன்னா 6 தானே, அப்ப வகுத்தல் தானே. அப்ப 50ஐயும் 6ஆல வகுக்கலாமா? எவ்வளவு வருது அடிச்சிங்கன்னா 25/3 கிடைக்குது. 25/3, 25 50, 3 2 6. ஓகேவா? அப்ப 25/3 கலப்பினமாக்கலாமா? எப்படி அடிக்கலாம் பாருங்க. அப்ப எத்தனை இருக்கு? 8 3 24, 1 மீறும் by 3. ஓகேவா? அப்ப 8 1/3% தான் நம்மளுடைய ஆன்சர்.
ஏன்னா பாருங்க 8 3 24 + 1 25/3% கிடைக்கும். அப்போ இதனுடைய லாப சதவீதம் பார்த்தீங்கன்னா 8 1/3%. இப்போ சதவீதத்தில் கேட்டால் மேக்ஸிமம் கிளம்பினது தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 70 kg நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். வாங்கி விலையும் தெரிஞ்சிடும், விற்ற விலையும் தெரிஞ்சிடும். ஒரு ஈஸியான கணக்கு. ஓகேவா? அடுத்த மாடல் பார்க்கலாம் 14லேருந்து. இது 14வது கணக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு, ஒரு முக்கியமான மாடல். ஓகேங்களா? இப்படி சிம்பிளா தான் இருக்கும், கவனிங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா போடணும். 5 பேனாக்களின் அடக்க விலையானது 4 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். முன்னே நான் முடிச்சு பாருங்க. 5 பேனாக்களினுடைய அடக்க விலை. ஓகேவா? இதை வந்து இவ்வளோ அமௌண்ட் எல்லாம் கொடுக்கல, கவனிச்சிங்களா? இவ்வளோ அமௌண்ட் எல்லாம் தனியாக கொடுக்கல, வாங்கிய விலை விற்ற விலை எதுவுமே கொடுக்கல. இதுதான் கொஸ்டினே. ஆனால் 5 பேனாக்களினுடைய அடக்க விலையானது 4 பேனாக்களினுடைய விற்ற விலைக்கு சமம் எனில் இதில் ஏற்படும் லாப அல்லது நஷ்ட சதவீதம். ஒரு முக்கியமான கணக்கு. ஓகேங்களா? இதுதான் கொடுப்பாங்க. நம்பர் மாறலாம். பேனான்றது வெறும் மிட்டாயின் மாற்றுவாங்க, என்ன வேணா மாற்றுவாங்க. பட் மாடல், இந்த மாடல் ஈஸியாக இருக்கும். ஓகே, கவனிங்க. அப்போ எழுதலாங்களா? அப்போ அப்படி எழுத போகிறோம் பாருங்க. இதுதான் முக்கியமே. 5 பேனாக்களின், கவனிங்க, ஆன்சரே தான். 5 பேனாக்களினுடைய அடக்க விலை. 5 பேனாக்களின் அடக்க விலையானது எதுக்கு சமம்? 5 பேனாக்களின் அடக்க விலையானது எதுக்கு சமம்னா 4 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். இதான் அவங்க சொன்னது. அவங்க சொன்னது இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது 5 பேனாக்களின் அடக்க விலையானது 4 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். ஓகேவா? கொஸ்டின் அப்படி எழுதியாச்சா? எழுதிட்டு இப்போ மாற்றிக்கலாமா? நமக்கு என்ன தேவை? கணக்கை பொறுத்த வரைக்கும் அடக்க விலை தெரிஞ்சா விற்ற விலை தெரிஞ்சாலே கணக்கை முடிச்சிடலாம். வேற எதுவுமே தேவை. ஓகேவா? அப்போ கவனிங்க, இதுலேருந்து தான் எடுத்துக்கணுமே. இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ரேஷியோ நடத்திருப்போம், ஞாபகம் இருக்கா? ரேஷியோவில் பார்த்துருப்பீங்கல்ல, இப்படி இருந்துச்சுன்னா 2A = 3B இப்படி நிற்கும். ரேஷியோவில் முதல் சாப்டர் நடத்திருப்போம். 2A = 3B. ஓகேவா? அப்படின்னா ஏவோட வேல்யூ இங்கே இருக்கிற 3ன்னு அர்த்தம், பியோட வேல்யூ இங்கே இருக்கிற 2ன்னு அர்த்தம். மாற்றி எடுத்துக்கணும். ரேஷியோவில் இருக்கும். ஏவோட வேல்யூ அங்கே இருக்கிற 3, பியோட வேல்யூ இங்கே இருக்கிற 2. ஓகேவா? நடத்தி முடிச்சாச்சு, பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் எடுக்க போறோம். அப்ப அடக்க விலையோட மதிப்பு இங்க இருக்கிற 4, விற்ற விலையோட மதிப்பு இங்க இருக்கிற 5. அவ்வளவுதான் கணக்கு. ஓகேவா? அப்ப எடுத்து எழுதலாமா? அடக்க விலை மதிப்பு பாருங்க. அடக்க விலையோட மதிப்பு இது கிடையாது, அடக்க விலையின் மதிப்பு இங்க இருக்கிற 4. ஓகேவா? இந்த கணக்கு ஃபுல்லாவே இது மாதிரி மாடல் கேட்டா இதுதான் ஆன்சரே. அடக்க விலை மதிப்பு இங்க இருக்கிற 4 ரூபாய். 4 ரூபாய் நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? விற்ற விலையோட மதிப்பு இங்க இருக்கிற 5 மாத்தி இருக்கும். ஓகேவா? விற்ற விலை மதிப்பு பாத்தீங்கன்னா விற்றையோட மதிப்பு இங்க இருக்கிற 5 ரூபாய் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கணக்கே முடிச்சு போச்சு பாருங்க. அப்ப பாருங்க, ஒரு பொருளை 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, விற்ற விலை வந்து 5 ரூபாய். 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. கண்டிப்பா இதுல லாபம் தான். ஓகேவா? இது தெரிஞ்சாலே போதுமே, நம்ம கணக்கு முடிச்சிடலாம்ல. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னா, கொஸ்டினை படிச்சு ஃபர்ஸ்ட் இது மாதிரி எழுத தெரியணும். ஓகேவா? ஈஸி தானே. அப்படியே கொஸ்டின் எழுதிட்டேன். இதுல இருந்து அடக்க விலை அந்தாண்ட இருக்கும், விற்ற விலை இந்தாண்ட இருக்கும், மாத்தி எடுக்கணும். அப்ப இது தெரிஞ்சா போதும். நான் ஒரே ஸ்டெப்ல போடுவோம்ல. 100 தான் அடக்க விலை. எவ்வளோ? 100 தான் அடக்க விலை தான் எடுப்பீங்க. அடக்க விலை எவ்வளோ? 100 தான் அடக்க விலை வந்து 4 ரூபாய். ஓகேவா? இது யாருக்கான இடம்னா எப்பயுமே வாங்கி விலைக்கான இடம், அடக்க விலைக்கான இடம். ஓகேவா? எழுதியாச்சு. இப்ப ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் எவ்வளோ? டிஃபரெண்டா கழிக்கணும். அப்ப 5 4 பேசினா 1 ரூபாய். அப்ப அந்த 1 ரூபாய் எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்மள்ட்ட கேட்கறாங்க. புரியுதா? பாருங்க, ஏங்க 1 போட்டிருக்கேன்னா இது யாருக்கான இடம் சொன்னீங்கன்னா, அதாவது எல்லா கடன் கிடையாது, வாங்கிய விலை விற்ற விலை அப்படின்னு நம்ம கணக்குல வந்துட்டாலே இப்படிதான் போட்டோம். ஓகேவா? மத்தெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்ப கவனிங்க. அப்ப அடிக்கலாமா? அந்த 1 எதுவுமே பண்ண தேவையில்ல. 4 இங்க அடிக்கலாமா? அடிச்சிங்கன்னா 1 நாள் 4, அப்ப 25 நாள் 100. அப்ப 25% தான் ஆன்சர். 25% என்னது? லாபம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், 25% நஷ்டம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நாம எதை எடுக்கணும்னா, ஒரு பொருள் 4 ரூபாய்க்கு வாங்கி விற்ற விலை வந்து 5 ரூபா தானே. அப்ப அதிகமா தான் வித்திருக்கீங்க. அப்ப என்ன இது லாபம். 25% லாபம் அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இதே மாடல்ல இன்னும் 2 கணக்கு பார்க்கலாம். 15வது கேள்வி பாருங்க. அதே சேம் மாடல் தான். ஓகேவா? அதாவது 16 மிட்டாய்களுடைய அடக்க விலையானது 20 மிட்டாய்களுடைய விற்ற விலைக்கு சமம். ஓகேவா? எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன? அதே மாடல், ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப நம்பர் மாறலாம், இது பொருள் மாறலாம், அவ்வளவுதான். பட் மாடல் சேம் தான். ஓகேவா? இதனுடைய அடக்க விலையானது இதனுடைய விற்ற விலைக்கு சமம். இதுதான் மாடல். இது தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? அப்படி எழுதலாம்னா ஒரு மாதிரி படிச்சுட்டு அப்படி எழுதலாம். போன சம் மாதிரி தான். அப்ப 16 மிட்டாய்களுடைய அடக்க விலையானது கொஸ்டின் எழுதிட்டேன். 16 அடக்க விலையானது எதுக்கு சமம்னா 20 மிட்டாய்களின் விற்ற விலைக்கு சமம். அப்ப விற்ற விலைக்கு சமம். இதுதான் கொஸ்டினே. இப்ப கொஸ்டின் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? 16 மிட்டாய்களின் அடக்க விலை. அப்ப 16 பொருட்களுடைய அடக்க விலையானது 20 பொருட்களுடைய விற்ற விலைக்கு சமம். இது எழுதினாலே கணக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து எப்படி எடுக்கணும்? இந்த அடக்க விலை வந்து இங்க இருக்கிற 20ன்னு அர்த்தம், இந்த விற்ற விலை வந்து இந்தாண்ட இருக்க 16. இது போன கணக்கிலே சொல்லிட்டோம். ஓகேவா? அப்ப கவனிங்க. அப்ப ஒரு பொருளுடைய அடக்க விலை பாருங்க, அடக்க விலை விற்ற விலை, இது தெரிஞ்சாலே போதும்.
அடக்க விலைனா என்ன? வாங்கிய விலை தான், ஓகேவா? அதான் அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. அடக்க விலை பாருங்க, அடக்க விலை இது இருக்கக்கூடாது. அடக்க விலை வந்து இங்க இருக்கிற 20, அப்ப 20. விற்ற விலை இங்க இருக்கிற 16, ஓகேவா? போன கணக்கு கரெக்டா போட்டுருவோம். அதே மாதிரி இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம இதை பார்த்தாலே போதும். இதை ஃபுல்லாத்தையும் மறந்துருங்க. இதை மட்டும் பாருங்க. அடக்க விலைனா வாங்கிய விலையா? ஒரு பொருளை 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. விற்ற விலைனா 11 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. 20 ரூபாய்க்கு வாங்கி 11 ரூபாய்க்கு தான் வித்திருக்காங்க. கண்டிப்பா நஷ்டம். அப்ப கணக்கோட ஆன்சர் வந்து நஷ்டம் தெரிஞ்சு போச்சு, ஓகேவா? அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்கலாமா? அப்ப 100 தான் யாரும் எடுக்கணும். 100 எப்பயுமே இங்க அடக்க விலை தான் போடணும். அடக்க விலை எவ்வளவு? 20 ரூபாய். அப்ப 100 தான் 20 ரூபாய் அப்படின்னு. அடுத்தது இங்க யார் தெரியுமா போடணும்? இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 4 ரூபாய் தானே. அந்த 4 மட்டும் இங்க நீங்க போட்டாலே போதும், ஆன்சர் கிடைச்சிரும். இது யாருக்கான இடம்னா அடக்க விலை போறதுக்கான இடம். கீழே இருக்கிறது யாருன்னா அடக்க விலைக்கும் விற்ற விலைக்கும் வித்தியாசம் எவ்வளவு? வித்தியாசம் தான் கழிக்கணும். 4 ரூபாய் தான் கழிச்சா வித்தியாசம். அதை போட்டு இங்க அடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடிக்கலாங்களா? கவனிங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 1 2 2 2 2 4. அப்ப இந்த ரெண்டையும் 10 என்ன பண்ண முடியும்? குறுக்கில் பெருக்குதான் முடியும். ஆன்சர் எவ்வளோ? 20. ஓகே, ஆன்சர் எவ்வளோ? 20ன்னு கிடைக்கும். அப்ப 20%, அதாவது 20% என்ன இது? லாப நஷ்டமா? இதை பார்த்தா சொல்ல முடியும். ஏன்னா 20 ரூபாய்க்கு வாங்கி 16 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்ப கண்டிப்பா நமக்கு என்னது? நஷ்டம். இந்த கணக்குல 20% நஷ்டம். டவுன்னா நஷ்டம். அப்ப ஆப்ஷன் நஷ்டம் தான் எடுக்கணும். 20% வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த கொஸ்டினை படிக்கிறீங்க, இந்த லைன் உங்களுக்கு எழுதி தெரிஞ்சாலே போதும். இதை எழுதிட்டு இதோட மதிப்பு இங்க இருக்கும், இதோட மதிப்பு இங்க இருக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பழைய மாதிரி போட போறோம். இதெல்லாம் பழசு ஃபுல்லா நடத்தியாச்சு, ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓகேவா? அடுத்து 16வது கணக்கு பார்க்கலாம். 16வது கணக்கு பாருங்க, ஓகேவா? ஒரு வியாபாரி ஒரு 300 ரூபாய்க்கு 75 மாம்பழத்தை வாங்கியிருக்காரா? நமக்கு வாங்கிய விலை தெரிஞ்சு போச்சு, ஓகேவா? 300 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. எவ்வளோ? 75 மாம்பழத்தை, ஓகேவா? அதுக்கப்புறம் அவற்றில் 50 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார். பாருங்க, அது மொத்தம் 75 பழம் இருக்கு. அந்த 75 பழத்துல 50 பழத்தை 300 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப நம்ம இதுல தான் கண்டுபிடிச்சுக்கணுமே. அப்ப ஒரு பழத்தை எவ்வளவுக்கு போயிட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு ஈஸியா, அப்ப நம்ம இதை வாங்கிய விலையும் இருக்கும் விற்ற விலையும் இருக்கும், நம்ம ஈஸியா போட்டலாம், ஓகேங்களா? என்ன கேட்கறாங்கன்னா விற்பனை என்ன கேட்கறாங்க? அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாப நஷ்ட சதவீதம் கேட்கறாங்க. ரொம்ப ஈஸியானது, ஓகேவா? அப்ப அப்படியே ஒன்று கவனிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 300 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ வாங்கிய விலை தெரிஞ்சு போச்சு. வாங்கிய விலை வந்து 300 ரூபாய், ஓகேவா? வாங்கிய விலை 300 ரூபாய், 75 பழம். அடுத்து விற்கிறாரு பாருங்க, 50 பழங்களை 300 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ கண்டுபிடிச்சிடலாமா? அந்த பாருங்க, அப்போ 300 ரூபாய்க்கு 50 பழங்கள் விற்கிறார். அப்போ இது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பழம் எவ்வளோ ரூபான்னு தெரிஞ்சிடும். அவர் 50 பழம் விற்றாருல, அப்போ ஒரு பழத்தை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறான்னு இதில் தெரிஞ்சிடும், ஓகேங்களா? அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 1 5 6 5 30, ஓகேவா? அப்போ ஒரு பழத்தினுடைய இப்படி விற்கும்போது ஒரு பழத்தினுடைய அமௌண்ட் வெறும் 6 ரூபாய், ஓகேவா? அவர்கிட்ட மொத்தம் 75 பழம் இருக்கு. கொஸ்டினே பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின், அப்ப மொத்தமா வித்ததுக்கு அப்புறமா சொல்லுங்கன்னு நம்மள சொல்றாங்க, ஓகேவா? ஒரு மாம்பழம் 6 ரூபாயா? அப்ப 75 பெருக்கலாமா? அப்ப 6 × 75 பெருக்குனா நமக்கு மொத்த விற்ற விலை கிடைச்சிடும். 5000 0 மீதி 3 450 ரூபாய் கிடைக்குது, ஓகேங்களா? 450, அதாவது 5030 0 மீதி 3 40, ஓகே, 450. அப்ப விற்ற விலை பாருங்க, விற்ற விலை பார்த்தீங்கன்னா 450, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த கதை எதுவுமே தேவையில்ல, இது மட்டும் போதும். அப்போ வாங்கிய விலை 300 ரூபாய், விற்ற விலை 450 ரூபாய். அப்போ கண்டிப்பாக லாபம் தான். 300 ரூபாய்க்கு வாங்கி 450க்கு விற்றுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு லாபமா? ஓகே, அப்படியே கணக்கு முடிச்சிடலாம். இப்போ கவனிங்க, எப்பயுமே 100 தான் எதான்னு வச்சுப்போம்? அடக்க விலை. வாங்கிய விலை உண்மை விலை, ஓகேவா? எப்பயுமே 100 தான் அடக்க விலைன்னு வச்சுப்போம். எவ்வளோ அது? அதான் வாங்கிய விலை 300 ரூபாய், ஓகேவா? இது யாருக்கான இடம்னா டிஃபரன்ஸ், ஓகேவா? இந்த வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 150 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. புரியா பாருங்க, 450 கழிச்சா 300 பிரச்சனை 150 தானே. அப்போ டிஃபரன்ஸ் நான் இங்கே போட்டுட்டேன். அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், ஓகேவா? எவ்வளோ பர்சன்ட் கேட்குறாங்க? அடிக்கலாங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஓகேவா? மேலே கீழே அடிச்சுக்கலாம், சைடில் குறுக்கில் பெருக்க தான் முடியும். அப்போ 1 15 15 2 15 30, இந்த ரெண்டையும் இதையும் அடிக்கலாங்களா? அடிச்சா எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 50 கிடைக்குது. 1 2 2 52 100. அப்போ நமக்கு எவ்வளோ? 50%. அப்போ 50% என்னதான் நமக்கு லாபம், ஓகேவா? 50% லாபம். இதை பார்த்தாலே தெரியும், ஓகேவா? முக்கியமான கணக்கு. அடுத்து 17வது சம் பார்க்கலாம். 17வது சம் பாருங்க. கொஸ்டின் ரொம்ப பெருசா இருந்தாலும் நம்ம ஆன்சரை சிம்பிளா போடலாங்களா? அன்பு என்பவர் 30 ஆப்பிள் 50 மாதுளை பழங்களை விற்கிறார், ஓகேவா? 30 ஆப்பிள் இருக்கு, 30 ஆப்பிள் அப்புறம் 50 மாதுளை பழங்களை விற்கிறார். அவருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அவருக்கு ஒரு ஆப்பிளால் ரூபாய் 8 ரூபாய் லாபமும், ஓகேவா? 30 ஆப்பிள் அவர்கிட்ட இருக்கு, பட் ஒரு ஆப்பிளுக்கு 8 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஒரு மாதுளையால் 5 ரூபாய் நஷ்டம் ஆகுது. இதான் சொல்ற ஸ்டோரி, ஓகேவா? இதை புரிஞ்சுட்டாலே போதும். ஒன்லைன் ஆன்சர் அப்படியே போட்டலாம், ஓகேவா? எனில் என்ன கேட்குறாங்க? எனில் மொத்தமாக அவருக்கு லாப நட்ட தொகை காண்க. என்னன்னா அவருக்கு கிடைக்கிற லாப நட்ட தொகை தான் கேட்குறாங்க, ஓகேவா? பெர்சன்டேஜ் கேட்கல. அப்போ ரொம்ப ஈஸி.
பர்சன்டேஜ் கேட்டால் தான் போட்டு அடிச்சுட்டு இருக்கணும், நம்ம ஈஸியாக போடலாம் கவனிங்க. அப்போ அவர்கிட்ட கையில் இருக்குது 30 ஆப்பிள் இருக்கு, 50 மாதுளை இருக்கு, ஓகேவா. பட் ஒரு ஆப்பிள் பாருங்க, ஒரு ஆப்பிளால 8 ரூபாய் லாபம், ஓகேவா. அதாவது ஒரு 8 ரூபாய் எப்ப ஆப்பிளுக்கு, ஓகேவா. ஒரு ஆப்பிளுக்கு 8 ரூபாய் லாபம் அதிகமாகுது, ஓகேவா. 8 ரூபாய் லாபம். 30 ஆப்பிள் இருக்கா அவர்கிட்ட, ஒரு ஆப்பிளுக்கு தான் 8 ரூபாய். அப்ப 30 × 8 30 ஆப்பிளுக்கும் 8 ரூபாய் லாபம் கிடைக்குமா. அப்ப எவ்வளவு வருது, 3 8 24 240 ரூபாய் கிடைச்சிடும், ஓகேவா. 240 ரூபாய் கிடைச்சிடும், புரியுதா பாருங்க. அப்ப 30 ஆப்பிள், ஒரு ஆப்பிளுக்கு 8 ரூபானா 30 × 8 அப்ப 240 ரூபாய் அவருக்கு லாபம் மட்டும் கிடைக்குது. அடுத்து இதை பார்க்கலாமா. 50 மாதுளம்பழம் அவர்கிட்ட இருக்கு, ஒரு மாதுளையால் 5 ரூபாய் நஷ்டமாகுது. ஒரு மாதுளைக்கு 5 ரூபாய் நஷ்டமாகுதா, ஓகேவா. பாருங்க 5 ரூபாய், ஓகேவா. மாதுளம்பழம் 5 ரூபாய் வந்து ஒரு மாதுளம்பழம் டவுன், ஓகேவா. அப்ப எத்தனை மாதுளம்பழம், 50 மாதுளம்பழம் × 5 ரூபாய், ஓகேவா. அது எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா, நஷ்டம் எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாம். 50 மாதுளம்பழம், ஒரு பழத்துக்கு 5 ரூபாய் நஷ்டமாகுது. அப்ப 5 5 எவ்வளவு, 250 ரூபாய். அப்ப 5 5 250 ரூபாய், புரியுதா பாருங்க, ஓகேவா. அப்ப அவருக்கு 240 ரூபாய் லாபம் கிடைச்சாலும் 250 ரூபாய் நஷ்டமாகுது, ஓகேவா. அதை வித்து 240 ரூபாய் லாபம் கிடைக்குது, இதை வைக்கும்போது 250 ரூபாய் நஷ்டமாகுது, ஓகே. அப்ப ரெண்டுக்கு டிஃபரெண்ட் எவ்வளோ, ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் பாருங்க. கழிச்சா எவ்வளவு கிடைக்குது, கழிச்சா வெறும் 10 ரூபாய் தான் கிடைக்கும், ஓகேவா. கழிச்சாரு அப்ப பாருங்க ஆன்சரே அவ்வளவுதான். அப்ப 10 ரூபாய் லாபமா நஷ்டமா, இதான் நம்ம கேள்வி. அந்த 10 ரூபாய் என்பது நஷ்டம் தான் ஆகுது, ஓகேவா. 10 ரூபாய்க்கு என்னமாவது, நஷ்டமாகுது. 240 ரூபாய் வந்து ஆப்பிளால லாபம் கிடைச்சாலும் இந்த மாதுளை விற்கும் போது அவருக்கு 250 ரூபாய் நஷ்டமாகுது. அப்ப 10 ரூபாய் கூடவே நஷ்டமாகுது, ஓகேவா. கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் நஷ்டம், ஓகேவா. 10 ரூபாய் நஷ்டம், இதுதான் அந்த கேள்வியோட ஆன்சர். அப்படி சிம்பிளா போட்டாச்சு, ஓகேவா. 18 பார்க்கலாம். 18வது கணக்கு பாருங்க, ஓகேவா. ஒன் டைம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு முதலாளி தனது லாபத்தில் 5 1 பங்கு, ஓகேவா, 5 1 பங்கை தன் மேலாளருக்கு கொடுக்கிறார், ஓகேவா. தன் மேலாளருக்கு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் முதலாளி வந்து அவங்க மேலாளர் கொடுக்குறான். எவ்வளவு, 5 1 பங்கு தொகை. மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 3 1 பங்கை தன் உதவியாளருக்கு கொடுக்கிறார். பட் எப்படி, அவருக்கு கிடைச்சதுல 3ஆ பிரிச்சு அதுல 1 பங்கு அவருக்கு கொடுக்குறாரு. உதவியாளர் கடைசியா உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி வந்து உதவியாளர் ஒரு அமௌண்ட் வாங்கினார்ல, அதுல பாதி எவ்வளவுனா 100 ரூபாய், ஓகேவா. எனில் முதலாளியுடைய லாபம் என்ன. அப்ப இந்த முதல்ல இங்கதான் கேட்கறாங்களே, அப்ப முதலாளிகிட்ட எவ்வளோடா இருந்திருக்கும். முதலாளி லாபம் தானே ஆரம்பிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருந்திருக்கும், ஓகேவா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஸ்டின் எவ்வளவு பெருசா கொடுத்தாலும் லாஸ்ட்ல சூப்பரான ஒரு க்ளூ இருக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி 100 ரூபாய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு லைன் தெரிஞ்சாலே போதும், எல்லாத்தையும் உடச்சலாம், நீங்க அப்படியே முடிச்சலாம் கணக்கு, ஓகேவா. புரியுதா பாருங்க. ஒரு நபர் அந்த உதவியாளர் பெற்ற தொகை வந்து முழுசு, ஓகே. அதுல பாதி எவ்வளவு, பாதினானது ஒரு முழு தொகையில பாதி 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்ப முழு தொகை என்னவா இருக்கும், 200 ரூபாயா இருக்கும், முடிஞ்சு போச்சு, ஓகேவா. ஒரு முழு தொகையில பாதி வந்து 100 ரூபாய்னா, ஓகேவா. அப்ப நமக்கு முழுசு என்னவா இருக்கும், 200 ரூபாய். அப்ப ஆன்சர் எழுதுங்களா. அப்ப உதவியாளர்கிட்ட எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப உதவியாளர்கிட்ட 200 ரூபாய் இருக்கும். உதவியாளர்கிட்ட முழு தொகை எவ்வளவு இருக்கு, 200 ரூபாய். இது எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகேவா. ஏன்னா பாதி 100 ரூபான்னு கொஸ்டின்லேயே கொடுத்ததால முழு என்னவா இருக்கும், 200 ரூபாய் முடிஞ்சு போய். அப்படியே பின்னாடியே போலாமா. உதவியாளர்கிட்ட இருக்கிற தொகை வந்து 200 ரூபாய் கையில, ஓகே. அடுத்த ஸ்டெப் அப்படியே மேல போங்க. உதவியாளர்கிட்ட எப்படி வருதுன்னு பாருங்க. உதவியாளருக்கு யாரும் மேலாளர் தராரு பாருங்க. மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 3 1 பங்கை தன் உதவியாளருக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா. பட் உதவியாளர்கிட்ட 200 ரூபாய்க்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகேவா. ஆனா மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 3 1 பங்கை, அப்ப 3 1 பங்கு தான் உதவியாளர் கொடுத்திருக்காரா. அப்ப இந்த 200 ரூபாய் என்ன அர்த்தம், 3 1 பாகம் தான் 200 ரூபாய், ஓகேவா. 3 1 பங்கு தான் என்னது, 200 ரூபாய். அப்ப 3 பங்குல, அதாவது 3 பங்குல 1 பங்கு தான் 200 ரூபாய், ஓகேவா. அப்ப இதுவும் 200 தான், இதுவும் 200 தான், ஓகேவா. அப்ப யார் அது, மேலாளர் தானே. அடுத்தது மேலாளர். அப்ப மேலாளர் எவ்வளவு இருக்கு பார்க்கலாமா. மேலாளர்கிட்ட 600 ரூபாய் இருக்கும்னு சொல்றேன், 600 இருக்கும். அவர் மேலாளர்கிட்ட 600 ரூபாய் இருக்கும். எப்படி தெரியுமா பாருங்க. மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 3 1 பங்கு, 3 1 பங்கு. அப்ப அவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை 3ஆ பிரிச்சு 1 பங்கு தூக்கி யார்கிட்ட கொடுத்துட்டாரு, உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்ப 600 இருக்கும் அவர்கிட்ட, ஓகேவா. ஏன்னா நம்மள்ட்ட 200 ரூபாய் தெரிஞ்சு போச்சு இல்ல, ஓகேவா. 200 தெரிஞ்சிச்சுனாலே 3 1 பங்கு. அப்ப கண்டிப்பா என்னதான் 600. இந்த 3ஆல 200 பேருனா 600 வந்துடும். அப்ப மேலாளர்கிட்ட 600 ரூபாய் இருக்கு, மேலாளர்கிட்ட 600 கையில இருக்கு, ஓகேவா. அடுத்து அப்படியே மேல போலாமா. மேலாளருக்கு எப்படி வருது பாருங்க. அப்ப முதலாளி தனது லாபத்தில் 5 1 பங்கை மேலாளருக்கு கொடுக்கிறாரு, ஓகேவா. இப்ப முதலாளிட்ட கொஸ்டினை முடிக்க போறோம், ஓகேவா. 5 1 பங்கு தான், 5 பங்கா வச்சிருக்காரு யாரு, நம்ம முதலாளி வந்து 5 பங்கா, அவரோட லாபத்தை 5 பங்கா பிரிச்சுக்கிட்டு இந்த 5 பங்கா பிரிச்சுட்டு அதுல 1 பங்கு மட்டும்தான் யார்கிட்ட கொடுக்குறாரு, மேலாளர் கொடுக்குறாரு, ஓகேவா. 1 பங்கு தான் 600 ரூபாய், 1 பங்கு தான் 600 ரூபாய், ஓகேவா. அப்ப 5 × 600 எவ்வளோ, 5 × 600 கண்டுபிடிச்சா மொத்த லாபம் கிடைச்சிரும். அப்ப எவ்வளோ,
இப்போ 3000. ஓகேவா? 3. அப்போ 3000 தான் யார்கிட்ட இருக்கும்? நம்மளுடைய முதலாளிட்ட இருக்கும். ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? புரியுதா பாருங்க. 5ல் ஒரு பங்கு தான் இந்த மேலாளர்கிட்ட கொடுக்குது. மேலாளர்கிட்ட 600 ரூபா இருக்கு. ஓகேவா? 5ல் ஒரு பங்கு 600 ரூபா தெரிஞ்சிச்சா? இதுவும் 600, இதுவும் 600, எல்லாமே 600 தான். ஓகேவா? 5 × 600 எவ்வளோ? 3000. இதுதான் முதலாளிட்ட இருந்த அமௌண்ட். ஓகேவா? அப்படியே சிம்பிளா போட்டு வச்சு பாருங்க. அப்ப 3000 தான். இது மாதிரி கணக்கெல்லாம் எந்த ஒரு ஃபார்முலா ஷார்ட்கட்லாம் போகாம ஏதோ ஒரு கண்டிப்பா இது மாதிரி ஒரு க்ளூவர் கண்டிப்பா ஒளிஞ்சிட்டு இருக்கும். இதை பார்த்தாலே நீங்க அப்படியே கொஸ்டினை ஒன்லைனரா முடிச்சிடலாம். 19வது சம் போடலாம். இப்போ 19வது சம் பாருங்க. A, B இருவரும் ஒரு தொழிலில் வந்து 3:2 அந்த விகிதத்தில், அதாவது 3:2 என்ற ரேஷியோவில் முதலீடு செய்கிறாங்க. ஓகே, முதலீடு செய்கிறனர். மொத்த லாபத்தில் அவங்க லாபம் கிடைக்குது. அதில் ஒரு 5% என்ன பண்றாங்கன்னா ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு வழங்குகிறார்கள். அதையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தொகையில ஏ பெரும் தொகை பார்த்தீங்கன்னா 855 ரூபாய். ஓகேவா? இதுதான் ஒரு முக்கியமான குழு. எனில் இவங்களுக்கு கிடைக்கிற மொத்த லாபம். இதுதான் கொஸ்டின் பாருங்க. பெருசா இருந்தாலும் நம்ம சிம்பிளா போட்டலாம். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஒரே குழு பாத்தீங்கன்னா ஏ பெரும் தொகை வந்து 855 ரூபாய். ஓகேவா? ஆனா அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க? ஏ வந்து 3 பங்கு இன்வெஸ்ட் பண்றான், பி வந்து 2 பங்கு தான் இன்வெஸ்ட் பண்றான். ஓகேவா? அவங்க எந்த ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதே ரேஷியோல தான் அவங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுக்கணும். அந்த லாபத்தை அதே ரேஷியோல தான் பிரிச்சு கொடுக்கணும். ஓகேவா? அப்ப அந்த 3 பங்கு தான் 855 இருக்கும். ஓகேவா? புரியுதா பாருங்க. அவ்வளவுதான். அப்ப மொத்தமா எவ்வளவு இருக்கும்? மொத்தம் 5 பங்கா? ரேஷியோ நடத்தி இருப்போம். இருந்தாலும் நம்ம திருப்பி நடத்துற பாருங்க. அப்ப ஏக்கு இது வந்து முதல் நம்பர் ஏக்கு, 2வது நம்பர் பிக்கு. ஓகேவா? அப்ப ஒரே ஸ்டெப் தான். அந்த 3 பங்கு தான் 855. புரியுதா பாருங்க. ஏக்கு இருக்கிற அந்த 3 பங்கு தான் அவன் 3 பங்கு இன்வெஸ்ட் பண்றான்னா லாபத்திலையும் அதே ரேஷியோ தான் பிரிச்சு தரும். ஓகேவா? 3 தான் இது 855னா மொத்தமா எத்தனை பங்கு? ஏ பி சேர்த்தா 5 பங்கா? அப்ப 5 பங்கு நீங்க கண்டுபிடிச்சா மொத்தமும் கிடைச்சிரும். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? படிச்சு பாருங்க. 3 தான் 850. அடிச்சு பார்த்தா என்ன வருது பாருங்க. அப்போ எத்தனை வருது? 2 3 6, 2 3 6, திருப்பி ஒரு 2 மீறுது. 8 3 24, 1 5 3 15. 3 கேன்சல். இப்போ 5 குறுக்கில் பெருக்க தான் நம்மளுடைய குறுக்கில் பெருங்க. 5 5 25க்கு 5, மீதி 2, 8 40 42, மீதி 4, 5 2 10 14. அப்போ 1425 கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது? எவ்வளோ கிடைக்குதுன்னா ரூபாய் 1425. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அமௌண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? நம்ம என்ன திரும்ப கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ பெரும் லாபத்தில் ஏக்கு எவ்வளோ போனா 855 போகுது. பி எவ்வளோன்னு தெரியாது. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மொத்த லாபம் கேட்டிருக்காங்க. நம்ம தனியாக பிலாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. இப்போ இந்த அமௌண்ட் யாருன்னா ஏபி 2 பேரும் பிரிச்சுக்கிற மொத்த லாபமே 1425 ரூபா தான். ஓகே, ஏன் இது வருதுன்னா இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? இது ஆன்சர் கிடையாது. இன்னும் கொஞ்சம் வரணும். ஏன்னா 5% யாருக்கு போயிடுச்சு? இவங்க 5% தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த 5% போக தான் மீதி அவங்களுக்கு இவ்வளோ இருக்கு. மீதி தான் இவ்வளோ. 5% போக தான் மீதி பணத்தை அவங்க பிரிச்சுக்கணும். ஓகேவா? அப்ப 5% போயிடுச்சா? எப்பயுமே பெர்சன்டேஜ்ல 100 தானே, ஃபுல்லா 100 இருக்கும். ஓகேவா? 100ல் 5% போயிடுச்சு இல்ல? ஓகேவா? அப்ப பாருங்க, இந்த அமௌண்ட் யாருன்னா 95% தான் இந்த 1425 அர்த்தம். ஓகேவா? ஏன் 95 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5% அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு பிரிச்சு தராங்களே அமௌண்ட். ஓகேவா? அப்ப ஏபி 2 பேருக்கும் மொத்த அமௌண்ட் 1425. அப்ப 95% தான் இதுனா கொஸ்டின்ல மொத்த லாபம் கேட்கறாங்கல்ல. அப்ப மொத்தம்னா 100%. அப்ப 100 எவ்வளோன்னு கேள்வி. அவ்வளவுதான். இதை நீங்க அடிச்சாலே உங்களுக்கு மொத்த அமௌண்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? அடிக்கலாங்களா? அப்படியே அடிக்க போறோம். அடிச்சிங்கன்னா 1 5 5, அப்ப 9 5 45, 1 5 5, இதை அடிச்சிங்கன்னா இது அடிங்க. அப்ப 2 5 10, திருப்பினா 8 5 40, 5 5 25. ஓகேவா? செக் பண்ணி ஆன்சர் அடிக்கிறேன். 2 5 10, 8 5 40, 5 5 25. ஓகேவா? அடுத்து 19 அப்படியே கேன்சல் பண்ணுங்க. ஒரு 19 இதில் அடிச்சிங்கன்னா 1 19 19, திருப்பி 95 இருக்கும். 5 19 எவ்வளோ? 95 வந்துடும். ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 15ஐயும் இந்த 100ஐயும் நான் கிராஸ் என்ன பண்ணணும்? பெருக்கு தானே முடியும். 15 100ஐயும் பெருக்குனா 1500 ரூபாய். இந்த 1500 ரூபாய் தான் இந்த கணக்கினுடைய மொத்த லாபம். இந்த கணக்கினுடைய மொத்த லாபம் 1500 ரூபாய். ஓகேவா? இதான் ஆன்சர். இது யாருன்னா இந்த 5% போக மீதி தான் இந்த அமௌண்ட். ஓகேவா? அப்ப ஆன்சர் 1000 தான் மொத்த லாபம். அடுத்து 20 கணக்கு பார்க்கலாம். இப்போ 19வது சம் பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய மாத வருமானம் 5000 கொடுத்துட்டாங்க. 5000 ரூபாய். ஒரு நபருடைய மாத வருமானம் 5000. அவரது வருமானம் 30% அதிகமாகுது. அதிகரிச்சுன்னா புதிய வருமானம். இது சதவீதத்தில் நம்ம போட்டு இந்த மாதிரி சம் பெர்சன்டேஜ் சம் நடத்தியாச்சு. அது அந்த வீடியோல இருக்கும், பார்த்துக்கோங்க. சிம்பிளா போடலாம். அவருக்கு ஸ்டார்டிங்ல 5000 இருக்கு. 30% ஏத்திட்டாங்க. 30% அதிகம்னு சொன்னாலே 100ல இருந்து கூட்டிட்டு மேல போயிடணும். 30% குறைவுன்னு சொன்னா 100ல இருந்து குறைச்சிட்டு கீழே போயிடணும். இதே கொஸ்டின்ல 30% குறைவுன்ற வார்த்தை வந்தா நம்ம 70ன்னு எடுத்துட்டு போகணும். ஓகேவா? 30% உயர்வு அதிகமாயிடுச்சா அப்ப 130ன்னு எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? அப்ப 100 தான். 100ன்றது ஒரு ஸ்டார்டிங்.
ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு அதுதான் 100. ஓகேவா? 100க்கு அர்த்தம் என்ன இருந்துச்சு 100 அப்படின்னா 5000 ரூபாய் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல, ஒரு ஸ்லாண்டிங்ல 5000 ரூபாய் ஒரு வருமானம். இப்ப என்ன கேக்குறாங்க, 30% அதிகரித்தால் அப்ப அதிகமாயிடுச்சா, அப்ப 130%னா எவ்வளோன்னு இதுதான் கொஸ்டின். இந்த கேள்விதான் இங்க நான் எழுதியிருக்கோம், இதுதான் ஆன்சர் கூட அடிக்கலாமா? 2 0க்கு 2 0 கேன்சல். ஓகேவா? புரியுது உங்களுக்கு? இப்போ இந்த 50 மீது இருக்கு, 130 குறுக்கில் பெருக்கலாமா? அப்போ 5 13 குறுக்கில் பெருக்கு தான் முடியும். 5 13 65, தோ ஒரு 0 தோ ஒரு 0 2 0. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய். ஓகேவா? 30% அதிகமாச்சுன்னா அவருடைய வருமானம் தற்போது 6500. ஓகேவா? ஈஸியான கணக்கு தான். அடுத்து 20 சம் பார்க்கலாம். இப்போ 20 சம் பாருங்க. ஒரு பெண் பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று, இந்த இடத்துல வந்து வாங்கிய விலையெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஒரு சிம்பிளான ஒரு டைரக்டான சம் இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கிட்டு போடணும். ஒரு பெண் ஒரு பூச்சட்டி ஒன்றை 528 ரூபாய் 528க்கு விற்று, அந்த அமௌண்ட்டுக்கு விற்கும் போது 20% லாபம் பெறுகிறார். அப்ப அந்த அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்க, விற்கும் போதே 20% அதிகமாக லாபம் கிடைச்சிச்சு. இப்ப என்ன கேட்குறாங்கன்னா 25% லாபம் பெறணும் அப்படின்னா அந்த பூச்சட்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சிம்பிளா கேட்கறாங்க. அழகான ஒரு கொஸ்டின். ஓகேவா? 500 விற்கும் போது உங்களுக்கு 20% லாபம் கிடைக்குது. அப்ப 25% கிடைக்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். அப்ப கவனிங்க, எப்பயுமே 20% லாபம், இந்த லாபம் மாத்தினாலே 100ல இருந்து மேல ஜம்ப் ஆயிடும். 100ல இருந்து இதை கூட்டிட்டு மேல போனா 120 அர்த்தம். ஓகேவா? அப்ப இதுதான் இந்த அமௌண்ட்டுக்கு வித்திருக்காங்க. கரெக்டா? இதை விற்கும் போது இது கிடைக்குதா? அப்ப 120 அர்த்தம், 120 அர்த்தம். நிறைய நடத்தி முடிச்சாச்சு. ஓகேவா? அப்ப லாபம்னா மேல போகணும், 100 கூட இதை கூட்டினா ஒரே ஸ்டெப் தான். அப்ப 120% தான் அந்த 528 ரூபாய். முடிஞ்சு புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல 20% நஷ்டமாச்சுன்னு சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நடத்தி முடிச்சிட்டோம், திருப்பி சொல்றேன். ஓகேவா? 20% நஷ்டன்ற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா 100ல இருந்து குறைச்சிக்கணும். அப்ப 100ல இருந்து 20 போயிடுச்சுன்னா 80ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? 80ன்னு நீங்க எடுக்கணும். இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. என்ன கேக்குறாங்க? 25% இன்னும் லாபம் வேணும். அப்ப திருப்பி லாபம் அப்ப 125 எடுத்துக்கணும். 25 125. அப்ப அவ்வளோதான். இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபினிஷ். ஓகே, அடிக்கலாமா? அப்போ மேலே இங்கே 5 அடிக்கலாமா? 5 அடிச்சா 25 முறை வரும். இது 5 அடிச்சா 2 5 10, இப்போ 4 5 20. ஓகேவா? முடிஞ்சு போச்சு. இப்போ இதை அடிக்க முடியாது. 24 இங்கே சைடில் வச்சுக்கலாமா? ஓகே, பொறுமையாக அடிங்க. 12 2 24, 2 அடிச்சா 2 2 4, 6 2 12, 4 2 8. ஓகேவா? திருப்பி இந்த 2 6 12 அடிக்கலாம், இல்லை 12 அடிச்சலாமா? 1 12 12, இது அடிச்சிங்கன்னா 2 12 24, திருப்பி 2 மீறுது 24, திருப்பி 22. ஓகேவா? அங்கே இருக்கிற 22ஐயும் இங்கே இருக்கிற 25ஐயும் குறுக்கில் என்ன தான் நம்ம பெருக்க முடியுது, நான் பெருக்குன்னு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ 22ஐயும் 25ஐயும் பெருக்குங்க. அப்போ 5 2 0 மீது 1 11. ஓகேவா? அடுத்து 44 கிடைக்கும். அப்போ 0 5 5, அப்போ 550 ரூபாய் கிடைக்குது. ஓகேவா? 550 ரூபாய் தான் ஆன்சர். ஓகேவா? 550 ரூபாய்க்கு அந்த பொண்ணு வித்துச்சுன்னா 25% இன்னும் லாபம் கிடைக்கும். அப்போ 550 தான் ஆன்சர். ஓகேங்களா? 550 தான் ஆன்சர். அப்போ நம்ம 20 சம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்து 21 சம். நிறைய பேருக்கு போர்டில் இந்த லெட்டர் தெரியலன்னு சொல்றதால 21 சம்லேருந்து நம்ம கொஸ்டினை எடிட் பண்ணி மேலே வச்சிடும். ஓகேவா? நான் ஆன்சர் மட்டும் தான் நடத்துவேன், கொஸ்டின் எடிட் பண்ணி மேலே வச்சிடும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ புதுசாக படிக்கிற எல்லா பசங்களுக்கும் நல்லா யூஸ் ஆகும். அப்படியே கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு சாப்டருமே கிட்டத்தட்ட ஒரு 50 சம் மேலே தான் நடத்தி எழுதி போட்டுருக்கேன். ஓகேவா? நீங்கள் உட்காந்து பொறுமையாக பார்த்தாலே ஓரளவு மேக்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். வெளியே போகும்போது கற்றுக்க முடியும். ஆல்ரெடி மேக்ஸ் தெரிஞ்ச பசங்களும் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் அலட்சியப்படுத்தி விட்டுறாதீங்க. கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக போட்டிருப்போம். ஓகேவா? அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் மீதி 20 சம் முடிஞ்சிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 40 சம் இதிலே இருக்குது. நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.